ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து ஜாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எப்படி ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம். வீடியோ ரெக்கார்டில் வந்து லேப்டாப் ரெக்கார்டில் வந்து காட்டுறேன், பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜாதி சான்றிதழ் வாங்க தாலுகா ஆஃபீஸ் இப்படி போய் தருவீங்க, அது ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்கள் பிசி வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. குரோம் ப்ரௌசரில் வந்துட்டு இ சேவை மையம் அந்த வெப்சைட்டில், அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து உள்ளே போய்க்குங்க. உள்ளே போயிட்டு சிட்டிசன் லாகினில் போயிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு, யூசர் நேம் பாஸ்வேர்டு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்ட்டு அது ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன், அதை பார்த்து க்ரியேட் பண்ணிங்க. அது யூசர் நேம் பாஸ்வேர்டு கேப்சரை கொடுத்துட்டு உள்ளே வைக்கிடுவோம். NLQYC கொடுத்து லாகின் கொடுத்துருங்க. கொடுத்து இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, மொதல் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்க. அதில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மூணாவது ஆப்ஷன் தான் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்க. ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கிறோம். வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னா வந்து ஃபோட்டோ ஒன்று, இப்போ ஏதாவது அட்ரஸ் ப்ரூஃப் ஒன்று வந்து தேவைப்படும். அப்புறம் அவங்க ஃபாதர் மதரோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதோட நம்பர், அதோட சர்டிஃபிகேட்டோட ஒரு நகலை ஒன்று எடுத்து வச்சுங்க. ஒரு செல்ஃப் டிக்ரேஷன் அப்புறம் அது கொடுத்துங்க. ஆன்லைனில் வந்து 60 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கேன் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணால் ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. மேலே ரிஜிஸ்டர் ஆப்ஷன் இருக்கட்டும், அதை கொடுத்துங்க. நான் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். மொபைல் நம்பர் மட்டும் கொடுத்துட்டா நான் ரிஜிஸ்டர் பண்ண கேன் நம்பர் வந்துடுறேன். வந்துடுச்சு. இதெல்லாம் என் பேர் செல்வேந்திரன் சி. இந்த கேன் நம்பரை டைப் பண்ணிட்டு கீழே ஜெனரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களா கேன் நம்பருக்கு அதில் ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபியை கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அதில் வந்து கேன் நம்பரில் எது எடிட்டிங் பண்ணமுட்டா எடிட் பண்ணிக்கலாம். அதை ப்ரொசீட் கொடுத்துக்கிறேன். கரெக்டாக இருந்துச்சுன்னா ப்ரொசீட் கொடுத்துங்க. இதில் உங்கள் இந்த கேன் நம்பரில் கொடுத்த டீட்டெயில்ஸ் போகிற வந்துடுறேன். இதில் எதுவுமே வந்து நீங்கள் மாற்ற தேவையில்ல. லாஸ்ட்டு கீழே வந்துருங்க. எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்கள் நேம் அட்ரஸ் பூராமே இதில் வந்து கேன் நம்பரில் கொடுத்த மாதிரி வந்துடும். லாஸ்ட்டு கீழே வந்துட்டு உங்கள் ஃபாதரோட கம்யூனிட்டி கேஸ்ட் சாதி என்ன பிரிவினர் இதை கொடுத்துட்டு, அப்போ இப்போ என்ன பிரிவில் இருக்கிற உங்கள் மதர் வந்து என்ன, உங்கள் அம்மா வந்து என்ன சாதி, அவங்க என்ன பிரிவில் இருக்காங்க, நீங்கள் எந்த சாதிக்கு வந்து உங்கள் குழந்தையில் வந்து மாற்றுறீங்கன்னு சொல்லி அதை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணிட்டோம்னா அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கேட்கும். அடுத்த பேஜில் வந்துட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்துட்டு அந்த சொன்ன மாதிரி அந்த ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப், உங்கள் அப்பா அம்மாவோட அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரு, கம்யூனிட்டி நகல், ரேஷன் கார்டு இதை பூரா கொடுத்துக்கிட்டு ஃபோட்டோ இதெல்லாம் கொடுத்துங்க. இதில் செக் ஸ்டேட்டஸில் போட்டு 60 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். 60 ரூபா பே பண்ணி விட்டிங்கன்னா அதில் மாதிரி அந்த வி ஆஃபீஸ் போயிட்டு அதே வந்து அந்த ஸ்டேட்டஸில் செக் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டாக வந்து வந்துடும். அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ளே அவங்க கை கிடச்சிடும். இதே அந்த பேமெண்ட் பண்ணுறதுக்கான அந்த ரெசிப்ட் டவுன்லோட் பண்ணிட்டேன். அந்த ரெசிப்ட் தான் ஒப்புகை சீட்டுன்னு சொல்லியிருக்கேன். அந்த விதம் 60 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கேன். இதை பே பண்ணிங்க. பே பண்ணிட்டு ஒரு வாரம் 2 வாரத்துலேயே வந்து கைக்கு வந்து கிடச்சிடும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். வந்து இப்படி தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைனில் பெறுறது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் செல்வேந்திரன் யூடியூப் சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.